Hello friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு டிஃபரண்டான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெயில் வந்து அடிச்சு கொளுத்துது. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நமக்கு உடம்புக்கு வந்து குளிர்ச்சியா சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ ஆட்டுக்கால்ல வந்து நிறைய வந்து குளிர்ச்சி தன்மை இருக்கு. இன்னைக்கு இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 கால் எடுத்துர்க்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கட் பண்ணி கடையிலே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ சுடு தண்ணில போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா இந்த சூப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துர்க்கேங்க. இப்போ இத வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு இத நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கொரகொரப்பா வந்து அரைச்சு எடுத்துர்க்கேன். இது கூட வந்து 2 பீஸ் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததா வெள்ளை பூண்டு பல் வந்து ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பெருசா இருந்துச்சுன்னா ஒரு 6 ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்ட்டா இருக்கும். அடுத்ததா வந்து சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி தான் இப்போ அரைச்சு எடுத்துட்டு வரணும். இப்போ வந்து சூப் பண்றதுக்கு இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலங்க. ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்துர்க்கேன். இத வந்து கையில வந்து நல்லா வந்து இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா தக்காளி வந்து மேஷ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ வந்து ஆட்டுக்கால் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கடையிலே நல்லா வந்து வாட்டி அதுக்கு அப்புறம் நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துருவாங்க. சோ அதனால பிரச்சனை இல்ல. இப்போ வந்து இதல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் சூப் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் கறிவேப்பிலை வந்து 2 கிள்ளிட்டு இதல சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதுக்குள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மிக்ஸி ஜார்ல அரைச்சோம் இல்லையா அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதல வந்து நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் நல்லா மேல மூழ்குற அளவுக்கு சேர்த்துக்கணும். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாங்க. இப்போ வந்து மூடி போட்டு விசில் போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு 7-8 விசில் வந்து கால் நல்லா வெந்து சூப்பும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்க ஆட்டுக்கால் சூப் வந்து விசில் வந்து ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான ஆட்டுக்கால் சூப் தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுனா எங்க கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. Thank you.